ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் கௌஷிக். இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலேயே இப்போ உலுக்கிக்கிட்டு ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்கணும். அதுவும் ஒரு கொலை 2 கொலை இல்லை, 5 கொலை ஒரே நாளில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அதனோட ஃபுல் வீடியோ தான் இந்த இதில் வரப்போகுது. யார் என்ன எங்கே நடந்ததுன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரளாவில் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவன் தான் 23 வயசான அஃப்ரான். தம்பி அம்மா பண்ற ஒரு ரொட்டீனான லைஃப்பை சந்தோஷமா தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவன் 23 வயசும் சந்தோஷமா தான் இருந்திருக்கான். அஃப்ரான் பிப்ரவரி 24, 2025 அன்னைக்கு வழக்கம் போல அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கும் அஃப்ரானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. அந்த தகராறப்போ அஃப்ரான் ஒரு கோபமுற்று தன்னோட பெத்த தாயும் கூட பார்க்காம ரொம்ப பயங்கரமா தன்னோட தாயை தாக்கியிருக்கான். இதுல படுகாயம் அடைஞ்ச அவங்க அம்மா அங்கேயே சம்பவ இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அங்க இருந்து அஃப்ரான் நேரா தன்னோட பாட்டி வீட்டுக்கு போனான். கோவம் இன்னமும் அஃப்ரானுக்கு அடங்கலை. டைரக்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு 26 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவங்க பாட்டியை பார்த்துட்டு தன்னோட பண தேவைக்காக அவங்க பாட்டி கிட்ட பணம் கேட்டான். ஆனா அவங்க பாட்டி கிட்ட பணம் இல்லை. அதுக்கு அஃப்ரான் இன்னமும் கோபமாகி உங்களோட செயினை எனக்கு தாங்கன்னு கேட்டான். அதுக்கு அவங்க பாட்டி ரொம்பவே மனம் முடிஞ்சு, இந்த செயின் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட சாவுக்காக யூஸ் ஆகுன்றதுக்காக வச்சிருக்கேன்ப்பா, இந்த செயினை என்னால் உனக்கு தர முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே கோபமுற்ற அஃப்ரான் தன்னோட பாட்டின்னு கூட பார்க்காம அந்த செயினுக்காக தன்னோட பாட்டியை கொடூரமான முறையில் தாக்கி அந்த பாட்டி சம்பவ இடத்துல உயிரிழந்தாங்க. அங்க இருந்து தன்னோட பாட்டி உயிரிழந்துறாங்க கன்ஃபார்ம் செய்த அஃப்ரான் நேரடியா பைக் எடுத்துட்டு போற வழியில அந்த பாட்டியோட செயினையும் வச்சு பணமா மாத்திட்டான். அது மட்டும் அங்க இருந்து நிக்கல அஃப்ரானோட கொலைப்பெறி. நேரா ஸ்ட்ரெயிட்டா அவங்க பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு போவாங்க. அங்க பார்த்தா அவங்க பெரியம்மா பெரியப்பா அஃப்ரானை நல்லபடியா தான் வெல்கம் பண்ணாங்க. அங்க இருந்து அஃப்ரான் மீண்டும் தன்னோட பண தேவைக்காக அவங்க பெரியம்மா பெரியப்பா கிட்ட காசு கேட்டான். ஆனா அவங்க பெரியம்மா பெரியப்பாவும் அஃப்ரானோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப